தொழிலாளி வர்க்கமே கிளர்ந்து போராடு. இது 4 சட்டம், அது சரியில்லை, அது தலைப்பு. இந்த நாட்டில் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 66 கோடி. 60 காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 66 கோடி பேர். அவங்க குடும்பம்லாம் சேர்ந்தா தொழிலாளர் அவர் குடும்பத்தாரின் எண்ணிக்கை 120 கோடி. இந்த 120 கோடி தான் வீடை கட்டுறது, வாசலை கட்டுறது, அரண்மனையை கட்டுறது, பங்களாவை கட்டுறது, ரோடு போடுறது, ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, ஆடு அறுக்கிறது, பிரியாணி செய்யறது, கபாப் செய்யறது, முட்டை போண்டா செய்யறது, துணி நெய்யறது, எல்லாமே இந்த 120 கோடி பேர் தான் இல்லையா? மெட்ராஸ் அழகா இருக்கு. பாம்பே போய்க்கிறீங்களா? பாம்பே கூட அழகா இருக்கு. பாம்பே அழகா இருக்குன்னு அங்கே இருக்க உலக அழகிங்களா இல்லையா? நம்மூர் பெண்கள் அங்கே போய் சிமெண்ட்டு செங்கல் எல்லாம் தூக்கி கட்டினதுனால அழகா இருக்கு. மெட்ராஸ் சிங்கார சென்னை, அதுனா சினிமா நடிகைகளால் அழகா இருக்கா? சென்னை சிங்காரமாக்குற அங்கே தூய்மை பணியாளர்கள், அழக பணியாளர்களால் சென்னை நல்லா இருக்கு. பேண்ட் போடுறான், ஷர்ட் போடுறான், கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. காரை கட்டுறது நான் ஒப்பனா? காரை ஓட்டுறது யாரு? காரை ஓட்டுறது யாரு? இவன் போடுற செருப்பை தைக்கிறது யாரு? இவன் போடுற சட்டை தைக்கிறது யாரு? இவன் பொண்டாட்டி கட்டுற என்னது சேலையை நெய்யறது யாரு? நான் உழைப்பு இல்லாமல் எதுவுமே நகராது. உழைப்பு தான். இப்போ இந்த உழைப்பு இதை மதங்கள் எப்படி பார்க்குது? ஏன்னா இந்து மதம் இருக்கு, கிறிஸ்துவ மதம் இருக்கு, இஸ்லாமிய மதம் இருக்கு. இந்து மதம் இருக்கான்னா இல்லை, இருக்கான்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை அப்படின்ற ஒரு மதம் இருக்கு. அது இந்து மதம், இந்துத்துவா மதம், பிராமண மதம், சத்திரிய மதம், வைஷ்ய மதம், ஆரிய மதம், சவர்ணிய மதம், இப்படி எல்லாம் பல பேர் இருக்கு. அதை ஒட்டி பேசுறதுக்கு நான் வரல. அப்போ இந்த மதங்கள் உழைப்பை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, வியர்வை உலர்வதற்குள் அந்த கூலியை கொடுத்துரு. எவ்வளோ கூலின்றது தான் பிரச்சனையே. கூலியை கொடுத்துரு. அப்போ கிறிஸ்துவ மதம் என்ன சொல்லுது? நியூ டெஸ்டமெண்ட்ல தொழிலாளியை ஒட்டி ஒன்றும் சொல்லுதில்ல. அது சொர்க்கத்திற்கு போவதற்கான ஒரு புதிய ஏற்பாடுன்னு சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு. பட் பழைய ஏற்பாட்டில் தொழிலாளிகளை கடவுள் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு, தொழிலாளியை காப்பாற்றணும், பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றது கிறிஸ்துவ மதம் சொல்லுது. அப்போ இந்த பிராமண மதம், இந்துத்துவ மதம், பார்ப்பனிய மதம் இது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? வேலையை செய், கூலியை கேட்காது. வேலையை செய், கூலியை கேட்காது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றாங்க. அப்போ மோடி கிருஷ்ண பக்தன், மோடி ஷா, மோடி ஷா எல்லாம் கிருஷ்ண பக்தர்கள். அப்ப அந்த 4 கோடுன்னா 4 கோடுன்னா வேலையை செய், கூலியை கேட்காது. இது அப்ப கூலி கொடுக்காது. என்ன கொடுக்குறேன்னா, நாங்க 111 ரூபா கூலி கொடுக்குறோம் அப்படின்னா நாமத்தை போட்டுறோம். கூலி 111 ரூபாய். அப்போ மதங்கள் உழைப்பை ஒட்டி இப்படிதான் சொல்லுது. மதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 14, 15, 16, 17, 18 இது அரசியல் அமைப்பு பட்ட என்ன சொன்னா, அனைவரும் சமம். சமமா இருக்கிறோமா? நம்ம டீ குடிக்கிறோம்னா 3 ரூபாய் டீ,
அவன் டீ குடிக்கணும்னா 300 ரூபாய் டீ, ரெண்டும் ஒன்றா. நம்ம போடுற செருப்பு 50 ரூபாய், அவன் போடுற செருப்பு எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ? கென்னித் கோலே ஷூ தெரியுமா உங்களுக்கு? கென்னித் கோலே ஷூ யார் போடுறாரு? அதை மோடி போடுறாரு. ஜாஸ்தி ஒன்றும் இல்லை, 3 லட்சம் வருஷம் போடுறாரு. நம்ம 300 ரூபாய் ஷூ போடுறதில்ல. அதனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா நம்ம நாடு பாரு 3000 வருஷமா ஊர் இருக்கா? ஊர் இருக்கு, சேரியும் இருக்கு, அக்ராரமும் இருக்கு இல்லையா? ஊருன்னா ஊரா? சேரி, அக்ராரம், ஊர். அதில் ரெட்டியார் ஊர், செட்டியார் ஊர், கவுண்டர் ஊர், நாடார் ஊர் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறான். அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத என்ன நான் வேற மாதிரி சொல்றேன், டுபா கூறுது. அப்போ ஆர்டிக்கல் 19 19 ஆர்டிக்கல் 21 அப்போ சங்கம் கட்டும் உரிமை, போராடும் உரிமை, இது அடிப்படை உரிமை அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் சட்டத்தில் எழுதியிருக்காரு. பட் எங்க போற பர்மிஷன் கேட்டால் போலீஸ்காரன் பர்மிஷன் கொடுக்குறதில்ல. கூட்டம் போனால் மொபைலை கொண்டு வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். நாங்கள் ஃபோட்டோ போடுறோம், நீ ஏன் மொபைலில் ஃபோட்டோ கொடுக்குற? எங்கள் ஃபோட்டோவை நான் முடிச்சுக்கிறேன், இன்னும் ஃபோட்டோ விட்டு சும்மா விட்டுறியா நீ? இது கூட்டம் போடுறது, பேசுறது, இது வந்து அடிப்படை உரிமை. அப்போ ஆர்டிக்கல் 23 24 அப்போ உழைப்பை சுரண்டுவதற்கு எதிரான ஒரு உறுப்பது அடிப்படை உரிமை. கம்மியா கூலி கொடுத்து உன்னை ஏமாற்ற முடியாது. இது ஆர்டிக்கல் 24 25 இது அடிப்படை உரிமை. அப்ப ஆர்டிக்கல் 39 40 41 39A 40 41 வாழ்வதற்கான கூலி, வாழ்வதற்கான கூலி. அப்போ வாழ்வதற்கான கூலி, ஒரு ஆள் வீடு வாடகை கட்டணும், சாப்பிடணும், பசங்களை படிக்க வைக்கணும், ஆஸ்பத்திரி, அப்புறம் நல்லது கெட்டது, சாவு வாழ்வு, கல்யாணம், இது எல்லாமே, இதுக்கெல்லாமே பணம் தான் வேணும். அதுக்கு தானே உழைக்கிறோம். அப்போ எவ்வளோ தேவைப்படும்? ஒரு சூரில் ஒரு 5000 ரூபா கம்மி வீடு வாடகை கிடைக்கலாம். சிங்கிள் பெட்ரூம்னா ஒரு 10,000 7,000 8,000 10,000 ரூபா. இப்போ ஸ்கூல் செலவு, படிப்பு, இப்போ சண்டே ஆனால் நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் கட்சி பழகம். மட்டனு, சிக்கனு, கருவாடு, முட்டை, மீன் இதெல்லாம் வாங்கணும்ல. நம்ம சாப்பாடு இது. நம்ம நான் தயிர் சோறு துண்டுறோம், நான் சைடு பண்ணிட்டேன். ஸோ சண்டே இதுக்கெல்லாம் கூட சம்பளம் வேணும் இல்லை? ஒரு 50,000 ரூபா கூலி கொடுக்கணும். அப்போ சம்பளம் அது எவ்வளவு கூட வாழ்வதற்கான சம்பளம், இது எல்லாமே வந்து இல்லை. இந்த கூலி இப்போ கான்ட்ராக்ட் லேபரு, ஒப்பந்த தொழிலாளர், அந்த ஒப்பந்தத்தில் வேற உள் ஒப்பந்தம் வேற, வெளி ஒப்பந்தம் வேற. அவுட் சோர்சிங், இன்சோர்சிங், உள் ஒப்பந்தம், வெளி ஒப்பந்தம். குத்தகை தொழிலாளி, குத்தகை தொழிலாளிக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டர் என்ன சொல்றது தமிழ்ல? ஒப்பந்தக்காரர். என்ன ஒப்பந்தம் பண்றாரு அவரு? ஜனத ஆளை பிடிச்சி உள்ள அனுப்புறாரு. அதுக்கு என்ன வாங்குறாரு அவரு? கமிஷன் வாங்குறாரு. கமிஷன் வாங்குற பேர் தமிழ்ல என்ன? தரகர். தரகர் தானே. அவன் ஏன் கான்ட்ராக்டர் முதலாளின்னு வேற சொல்றீங்க? தரகருக்கு இன்னொரு பாஷை என்ன சொல்றது? புரோக்கருக்கு தமிழ்ல என்ன? மாமா வேலை பார்க்குறேன் மாமா வேலை பார்க்குறேன் என்னன்னு கூப்பிடலாம்? மாமான்னு தான் கூப்பிடுவான். ஸோ மாமா வேலை பார்க்குறவன் கான்ட்ராக்டர், அவன் ஒரு முதலாளி, அவன் ஏன் வேணும்? ஸோ இது சட்ட நுணுக்கங்கள். அப்போ
சட்டம் 44 சட்டம் அப்படின்னு கூட பேசுவாங்க. 44 அது சென்ட்ரல் லா. 44 ஸ்டேட்ல ஒரு 185 மேல இருந்தது. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 225 சட்டம். நீங்க சொல்ற மாதிரி 44 இல்லை. டோட்டலா ஸ்டேட் சென்ட்ரல் எல்லாம் சேர்த்தா 44 சட்டம். இது 44 பிளஸ் ஒரு 180 185 ஏறக்குறைய 230 சட்டம். இது யாவனோ போட்ட பிச்சு கிடையாது. பிச்சையாது மோடி கொண்டாந்த சட்டமா, இல்லை ஷா கொண்டாந்ததா, இல்லை ரஜினிகாந்த், விஜயகாந்த், நளினிகாந்த் என்னமோ காந்த் கொண்டாந்ததா? இது தொழிலாளி போராடி பெற்ற சட்டங்கள். தொழிற்சங்க சட்டம் 1926 வந்துச்சு. தொழிற்சங்கம் போராட்டம், சங்க நடவடிக்கை, கூலி உயர்வு போராட்டம், ஒப்பந்தம், நெகோசியேஷன், கன்சிலியேஷன், ஆர்பிட்ரேஷன், கோர்ட்டு, கச்சேரி. இது தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பானது. சங்கம் வைத்துக் கொள்ள உரிமை, அது அடிப்படை உரிமை. அது 1950 அரசியலமைப்பு சட்டம் வந்தது, ஆர்டிகல் 19. ஆனால் 1926 சங்கம் வைக்கும் உரிமை, போராடக்கூடிய உரிமை 1926 ஃபேக்டரி ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட். லைட் எவ்வளோ இருக்கணும், நைட் ஷிஃப்ட்னா பண்ணு கொடுக்கணும், மில்க்கு கொடுக்கணும். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அட்ரோட் லைனில் மீன், முட்டை, கறி எல்லாம் போட்டிருந்தான். இப்போ பந்து ஆயிடுச்சு. அப்போ 250 தொழிலாளி வேலை செய்தா ஃபேக்டரி ஆக்ட் பிரகாரம் கேன்டீன் இருக்கணும். கேன்டீன் அப்போ 250 பேர் வேலை செய்யற எல்லா இடத்துலையும் கேன்டீன் கொடுக்குறாங்கப்பா. கேன்டீன் இல்லை. இது எல்லாமே வேலை பாதுகாப்பு. வேலை பாதுகாப்பு அடிப்படை உரிமை. வேலைக்கு சேர்ந்தோம்னா ஒரு நர்ஸு, ஒரு போலீஸ்காரன், இல்லை ஒரு டீச்சரு, இல்லை அசோக் லைலண்ட் தொழிலாளி, இல்லை போக்குவரத்து தொழிலாளி, அப்பாயின்மெண்ட் நர்ஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸு, இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆன பிறகு ரிட்டையர்மெண்ட். 25 வயசுல நர்ஸ் ஆகிறாங்க, இல்லை போலீஸ் ஆகிறாரு, இல்லை ஸ்கூல் டீச்சரு, ஃபேக்டரி எம்ப்ளாயரு, டெர்மினரு, ஃபிட்டரு. இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆனால் அப்புறம் இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, எல்டிசி, அப்புறம் ஒரு ஆஸ்பத்திரி, மருத்துவ வசதி, வருஷத்துக்கு ஒரு முறை எல்டிசி, இதெல்லாம் அடிப்படை உரிமை. பின்னாரு வேலை பாதுகாப்பு, அதுக்கப்புறம் சம்பள பாதுகாப்பு. பேசிக் டிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கேன்டீன் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், பெட்ரோல் அலவன்ஸ், வெஹிக்கிள் அலவன்ஸ். அப்புறம் சைட் வாங்கிட்டாக்கா வீடு கட்டுறது, அதுக்கான பண உதவி. சம்பள பாதுகாப்பு. வருஷத்துக்கு ஒரு முறை போனஸ். ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் அட்வான்ஸ், பண்டிகை டைம்ல ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ். இதெல்லாம் தொழிலாளி போராடி பெறப்பட்ட உரிமைகள். அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகும். சமூக பாதுகாப்பு, பென்ஷனு, கிராச்சுவிட்டி, இன்சூரன்ஸு. ரிட்டையர் ஆன பிறகு ஒரு 30 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம் ரூபாய் அந்த பேங்க்ல போட்டு பென்ஷன், டீச்சருக்கு பென்ஷன் வரும். இப்போ அதோட ஒரு பேய் குடிக்கிச்சு. 2004 ஒரு பேய் வந்துச்சு. நான் வாஜ்பேயி தான் பென்ஷன் ஸ்கீமே குடிக்கிச்சு. அது ஒரு பூதம். அப்போ ரிட்டையர் ஆன பிறகு கிராச்சுவிட்டி வரும், பிஎஃப், பென்ஷனு. 60 வயசுல ரிட்டையர் ஆகி 70 வயசு 80 வயசுல கூட மாசம் 40,000 வருது, 50,000 வருது. ஒரு தொழிலாளி உத்தரவாதத்தோடு வாழ்ந்து உழைத்து மறைவது.
உழைப்பை தானே கொடுக்குறோம். உழைப்பை கொடுத்தது, உழைப்பை கொடுத்து வாழ்ந்து ரிட்டையர் ஆகி அது பிறகும் வாழ்ந்து மறைவது. இதுக்காக தான் போராட்டம் பண்ணி இந்த 44 சட்டம். சட்ட பாதுகாப்புன்னா வேலை பாதுகாப்பு, சம்பள பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 4 சட்டம் வந்து எல்லாம் 4 வச்சாங்க. 44 அப்படின்னா பிராமணன், சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா 4 வரணும். எல்லாமே 4. சட்டமும் 4. இவங்க சத்தா தூக்கி போறது 4. அப்போ 4 கோடு சட்டன்ற பேரை மாற்றி கோடு நியாயம் வைக்கிற. கோடு வந்து சட்டம் இல்லை, சட்டம் வேற, கோடு வேற. அப்போ கோடு அப்படின்னு வச்சுக்கிறதே டுபாக்கோ. நீ யாரு அந்த பேரை வைக்கிறதுக்கு? இதை வச்சு இப்போ நீ ஓட்ட போட்ட, அவன் ஆட்சிக்கு வந்து இது ஒன்று தொழிலாளியை கேட்டானா, தொழில் சங்கங்களை கேட்டானா, பார்லிமெண்ட்ல டிபேட் வச்சா, அதை ஒட்டி நம்மள கேட்டாங்களா, அவனே சட்டத்தை போடுறான். இப்போ இது 1/4/2026 அமலுக்கு வருது. அமலுக்கு வந்தா என்ன அப்படின்னா அயர்வு, ஃபயர்வு, அயர்வு, ஃபயர்வு ஓனம்னா வச்சுக்கோ, இல்லைன்னா விசிறி போடணும். வேலை பர்மனன்ட் இல்லை, அதுதான் அது புதிய கோடு. அப்போ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட், அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட், ட்ரேட் யூனியன் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், 3 சேர்த்து இப்போ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு கொண்டு வந்திருக்கான். அதுல டீச்சர்கள் சொல்லுவீங்க பர்மனன்ட் வேலை இல்லை. டீச்சர்களுக்கு 11 மாசம். போலீஸ்கார் பர்மனன்ட் வேலை இல்லை. போலீஸ்கார் நீ கேமராலாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா 11 மாசம் நீங்க ஃபயர் போலீஸ்கார் சொல்லுவாங்க. 11 மாசம். இப்ப மிலிட்டரியில் என்ன பண்ணிக்கிறான்? அக்னிவீர் யூனிஃபார்ம். அக்னிவீர்னா என்ன? அக்னிவீர் அவன் இன்னும் துப்புரவு தொழிலாளி மாதிரி 20,000 ரூபாய் சம்பளம். சார் நாட்டுக்காக உயிரை கொடுக்குறது துப்பாக்கி தூக்கி வரான். 20,000 ரூபாய் சொல்லலாம். 4 வருஷம் தான் வேலை அவனுக்கு, 20,000 சம்பளம். அப்போ மனிதனை எவ்வளவு கேவலமா நடத்துறான் பாரு. நம்ம வந்து பார்டர்ல துப்பாக்கி தூக்கி நிக்கணும். நீங்க காஷ்மீர் போய் பாருங்க, எல்லாம் நம்ம ஊர் கல்வடிக்கிற பையன், கட்டடம் கட்டக்கூடிய பையன், துப்புரவு தொழிலாளியுடைய மகன், கூலி விவசாயி, இவங்க பசங்க தாங்க காஷ்மீர்ல. அவன் போட்டுக்கிற துணியை 10 கேஜி, துப்பாக்கி 20 கேஜி. உட்காரத்துக்கு அந்த கேட் கூட கிடையாது. துப்பாக்கி 20 கேஜி தூக்கி போட்டு 8 மணி நேரம் நிற்கிறான். 4 வருஷம் தான் வேலை அவனுக்கு. அப்போ அப்பாயின்மெண்ட் இப்போ 11 மந்த்ஸ். அசோக் லைலாண்ட்ல இல்ல போக்குவரத்து தொழில நர்ஸு, டாக்டரு, இவங்களுக்கெல்லாம் வந்து 11 மந்த்ஸ் அக்ரிமெண்ட். இப்போ கேஜிஎஃப்ல பிஎம்எல் ஃபேக்டரி இருக்கு, ராணிப்பேட்டில் பிஹெச்எல் இருக்கு, திருச்சியில் இருக்குது. இப்போ ரிப்பீட்டர் வேணும், டர்னர் வேணும், மெஷினிஸ்ட் வேணும், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வேணும். அப்படின்னா எவ்வளோ சொல்றாங்க? 11 மந்த்ஸ். 11 மாசம் தான் வேலை. நீ அங்க சங்கம் வச்சிருந்தா 3 விசிறி போட்டோம். சங்கம் கிடையாது. நீ வந்து கீழ்ப்படிந்து நடந்தால் சம்பளம் கேட்கக்கூடாது, ஓட்டி கேட்கக்கூடாது, மாடு மாதிரி ஓடிக்கணும், கேன்டீன் கேட்கக்கூடாது, உரிமையை கேட்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் இன்னொரு 11 மாதம். நீ இன்னொரு 11 மாசம் ஒழுக்கமா நடத்தீங்கன்னா, ஒழுக்கம்னா நீ எதையும் கேட்கக்கூடாது. தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல, கேன்டீன் கேட்கக்கூடாது, போலீஸ் கேட்கக்கூடாது. அப்படின்னா இன்னொரு 11 மாசம். மொத்தம் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட 11 மாசம் தான் வேலை. அது 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. இப்பவே எல்லா ஃபேக்டரியும் அமல்படுத்திட்டாங்க.
அப்ப தொழிலாளி வந்து அயர்வு ஃபயர்வு. இன்னும் கொஞ்சமாக போனாக்கா லாரிக்கு டயர், அயர்வு ஃபயர்வு டயர். இந்த நிலைமைக்கு ஒரு சட்டம் இந்த நாட்டில் கொண்டு வந்து இப்போ யார் தொழிலாளி எல்லாம் கஷ்டப்படுகிறான். இப்போ பாருங்க, உட்காந்து இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, நீங்கள் 100 பேர் இருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து கேட்குறீங்க. ஒசூர்ல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எங்க 1ஆம் தேதியிலிருந்து ஒரு பெர்மனன்ட் வேலை இல்லை, சட்டம் அமலுக்கு வருது. தொழிற்சங்கம்னா 51% மெம்பர்ஷிப் தான் பேச்சுவார்த்தை. நீ 11 மாசம் வேலையை கொடுத்துட்டா 51% எப்படி மெம்பர்ஷிப் ஆகும்? ஸ்ட்ரைக் இல்லை, ஸ்ட்ரைக் இல்லை. இப்பவே எல்லாம் ஒப்பந்த தொழிலாளி தான். இப்போ இன்னொரு விதமான தொழிலாளி வேலை செய்வாங்க. இப்போ நர்ஸ், எம்எஸ்சி நர்சிங், பிஎஸ்சி நர்சிங், டென்டிஸ்ட், டாக்டர், இவங்க வந்து ஸ்கீம் ஒர்க்கர் விட்டுக்கிறான். ஸ்கீம் ஒர்க்கர் எம்எஸ்சி நர்சிங் படிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு வீடு தோறும் மருத்துவம், ஸ்டாலின் மருத்துவம். எவ்வளோ சம்பளம் ஸ்டாலினுக்கு? எவ்வளோ சம்பளம்? 18,000 ரூபாய் சம்பளம் நர்ஸுங்களுக்கு. எம்எஸ்சி ஊசி, வேற ஏதாவது ஊசி கொடுத்துருங்க. 18,000 ரூபாய் சம்பளம் ஒரு நர்ஸுக்கு. அதுல வந்து வீட்டு வாடகை எவ்வளவு போகுது? இப்போ தருமபுரியில வீடு இருக்கும், ஒசூர்ல வேலை இருக்கும், வந்து போனோம் 3000 ரூபாய் டிரான்ஸ்போர்டேஷன் போகுது. 18,000 3000 போனா 15,000 ரூபாய் டீ காஃபி, ஒரு தோசை சாப்பிடணும், அதுக்கு ஒரு 3000 போகுது. 6000 ரூபாய் போச்சுன்னா எத்தனை எவ்வளோ நிற்குது? 12,000. 12,000 வாடகை கட்ட முடியுமா? 10,000 வாடகை கொடுத்து நர்ஸ் அப்படின்னு ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி நர்ஸ். அது வந்து இப்போ கியூபா அப்படின்ற ஒரு நாடு இருக்கு. நர்ஸ் சம்பளமும் டாக்டர் சம்பளமும் ஒன்னே. அங்க டாக்டருக்கு 10 லட்சம், நர்ஸு கூட 10 லட்சம் தான். பட் இங்க டாக்டருக்கு 10 லட்சம், நர்ஸுக்கு 10,000. அதுதான் நாடு, பாரத நாடு, இந்து நாடு, இந்துத்துவ நாடு, பிராமண நாடு. நர்ஸுக்கு 10,000 என்ன? அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃபேக்டரியில மூடிட்டான், வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் நர்ஸுக்கு அந்த பவரே இல்லை. இப்போ மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் அப்படின்ற ஒரு நர்ஸ் 5000 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாடு. 5000 பேர். இதே தான் சம்பளம். அவங்க நர்ஸெல்லாம் வந்து என்கிட்ட பேசினாங்க, நீங்கள் சங்கம் வைங்கன்னு சொன்னாங்க. சங்கம் வந்து சங்கம் ரிஜிஸ்டர் ஆச்சு. நான் வந்து ஒரு சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட், இந்த 18,000 பிஸ்னஸ் எல்லாம் வாங்க, நீங்கள் ஹெல்த் ஆஃபீஸர் ரேங்க் நாங்க, அவங்களுக்கு 65,000 கொடுங்க, எங்களுக்கு 65,000 கொடுங்க, ஒரு பெட்டிஷன் எல்லாம் கொடுத்தோம். ஒன்றும் அதுக்கு ரிப்ளையே இல்லை. ஜனவரி 29ஆம் தேதி நான் சொன்ன லேபர் கமிஷனர் மூலியமா காலையில் 8 மணிக்கே நர்ஸ் வந்தேன். 1000, 2000, 3000, 4000, 5000 பேர் வந்துட்டாங்க. காலையில் 9 மணிக்கு கம்ப்ளீட் சீல். உள்ள கமிஷனரும் போக முடியாது, எவ்வளோ வெளியே வரணும். அப்புறம் போலீஸ்காரன் வந்தான். என்ன பிரச்சனைன்னா, இப்போ லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர் இல்லை. ரைட்டிங்ல போடலாம், உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு கொடுக்கலாம். அதை இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டுக்கலாம்.
அதே மாதிரி ரூரல் ஹெல்த் மிஷன் நர்சஸ் அவங்க ஒரு 8000 பேர். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், அங்கன்வாடி டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களை காப்பாற்றுறாங்க. சோறாக்கி போடுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, முட்டை வச்சு கொடுக்குறாங்க, பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பசங்க தான் போய் மிலிட்ரியில் சண்டை போடுறது. ஸ்டாலின் மகன் போடுறாங்க, சினிமாவில் ஆடுறாங்க. இந்த ஸ்டாலின் பேரன், கருணாநிதி பேரன் போயிருக்காங்க. எல்லாம் அமெரிக்காவில் படிக்கிறான். அங்கேருந்து வந்த பிறகு எங்கே போகிறான்? சினிமா நடிக்க போகிறான். நாட்டை காப்பாற்றுறது யாரு? அந்த டீச்சர்களுக்கு சம்பளம் 6700 ரூபாய். 6700 ரூபாய் சம்பளமையா இது? யோ மோடி, சம்பளமையா இது? 6700 ரூபாய். இன்னொருத்தருக்கு வந்து 11500 ரூபாய் சம்பளம். 11500 ரூபாய் சம்பளம். 8 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளிக்கு 11000 ரூபாய் சம்பளம். கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு 10000 ரூபாய் சம்பளம். டிரைவருக்கு அதேதான் சம்பளம். இன்னும் அந்த ஓலா, ஊபர், ஜொமேட்டோ, அர்பன் கம்பெனி, கிக் எம்ப்ளாயி, பிளாட்ஃபார்ம் எம்ப்ளாயின்னு ஒரு தொழிலாளி. அவனுக்கு முதலாளியும் கிடையாது, தொழிலாளியும் கிடையாது, ஓட்டியும் கிடையாது, லூட்டியும் கிடையாது. இது 66 கோடி தொழிலாளர்களை இந்த நிலைமையில தான் வச்சிருக்கிறான். அப்போ உரிமையற்ற தொழிலாளி கோர்ட்ல போய் கேஸ் போட முடியாது. சட்டம் தானே கேஸ் போடுவேன். கோர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு கதை. தொழிலாளிக்கு வில்லன் யார் அப்படின்னா கோர்ட் நம்பர் 1 வில்லன், அரசு 2வது வில்லன் தான். தொழிலாளிக்கு இந்த நாட்டில் அநியாயம் பண்ணது கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட். சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு, தொழிலாளி சங்கம் வச்சா நாடு உள்படுமான்னு கேட்கிறாரு. உன்னை வந்து சீஃப் ஜஸ்டிஸை வச்ச நாடு உள்படுமா? தொழிலாளி சங்கம் வச்ச நாடு உட்படியோ? இந்த நாட்டை கட்டது நாங்க, வெள்ளக்காரன் ஓட்டுறது நாங்க. ரோடு போடுறது, ரயில் ரோடு போடுறது, பில்டிங் கட்டுறது, பஸ் கட்டுறது, நல்லா இருக்குது. பெரிய பெரிய கட்டடங்கள் யார் கட்டினது? எடப்பாடி, வாயப்பாடி, கேடி, இவங்க அவங்க கட்டினாங்களா? எல்லாம் டியூட்டி அடிச்சுக்கலாம். அப்போ இந்த தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் 10000 ரூபாய், 8000 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம். உலகத்திலேயே கம்மி கூலின்னா நம்ம நாடு கூலி தான், மோடி கூலி தான் கம்மியானது. ஜெர்மனியில ஒரு அவருக்கு கூலி $32. $1 93 ரூபாய். 32 × 93 × 8 போடு கணக்கு. மாசானா 7-8 ரூபாய் சம்பளம். அவன் வருஷத்துக்கு ஒரு முறை ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், கூலிங் கிளாஸ் போட்டு உலகமெல்லாம் சுற்றுறான். நம்ம போய் அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான் எல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்துருந்தா தர்மபுரி பார்த்துருக்கோம், இல்லை கிருஷ்ணகிரி மிஞ்சி போனால் மெட்ராஸ், கிருஷ்ணகிரிக்காக பெங்களூர், அங்கே கூட ரோல்ஸ் ராய் காரணியாக போகிறோம். என்ன சம்பளம் இது? ஜெர்மனி. 2வது ஜப்பான். ஜப்பான்ல ஒரு மணி நேர ஊதியம் $24. அமெரிக்காவில் $17. தாய்வான்ல 10 1 மணிக்கு 8 மணி நேரத்துல. பக்கத்தில் இருக்கிற சைனால $4. அப்ப 8 மணி நேரம் 8 நாள் $32. 32 × 93 கணக்கு போடும். ये देश है, हमारा देश है. நீ எவ்வளோ கூலி கொடுக்குற? என்ன பேச்சு பேசுற நீ? சப்கா சாத்து, சப்கா விகாஸ்.
சைனாக்காரன் $4 கொடுக்குறான் ஒரு ஹவருக்கு. நீ எவ்வளோ கொடுக்குற? ஒரு நாளைக்கு $2 கொடுக்குற நீ. இது வச்சு இது என்ன எது? அப்போ தொழிலாளியை 200 வருஷத்துக்கு பின்னாடி தள்ளிட்டான். 200 மேடேக்கு முன்னாடி எப்படி இருந்தான் தொழிலாளி? சொல்றான், நீ 9 மணி நேரம் வேலை செய், 10 மணி நேரம் வேலை செய், பெண்கள் நைட் ஷிஃப்ட்டுக்கு அனுப்பு. எங்கேயா பாதுகாப்பு? இது எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்த 4 கோடுல வந்து தொழிலாளியை அடிமையாக்கக்கூடிய ஒரு அடிமை சாசனம் இது. இது வந்து அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமானது. இந்த 4 கோடுங்கிறது அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமானது, அடிப்படை உரிமைக்கு விரோதமானது, மனித உரிமைக்கு விரோதமானது, நாட்டிற்கே விரோதமானது. இந்த மாதிரியான ஒரு 4 கோடு 1ஆம் தேதி வருது. நம்ம இன்னைக்கு கத்திருக்கிறோம். 1ஆம் தேதி இருந்து அதுதான் நடைமுறை. இப்போ BHCL, BML எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க? 1 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அதை வந்து 4ஆ பிரிச்சுக்கலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பளம் 20,000, 22,000, அன்ஸ்கில்டு 20,000, செமி ஸ்கில்டு 22,000, ஸ்கில்டு 24,000, ஹைலி ஸ்கில்டுனா என்ஜினியர், டாக்டர், பல் டாக்டர், கண் டாக்டர் எவ்வளோ? 26,000 ரூபாய் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க பாருங்க, சம்பளம் என்ன சம்பளம் இது? அப்போ இந்த நாட்டில் தொழிலாளியுடைய சம்பளம் சீலிங் எவ்வளோ? 26,000. நம்ம பிரதம மந்திரி குடிக்கிற தண்ணி எவ்வளோ தெரியுமா? ஒரு பாட்டில் 1,750 ரூபாய் ஒரு பாட்டில். ஆல்கலைன் தண்ணின்னு அது பேரு. எத்தனை பாட்டில் குடிக்கிறாருன்னு கேட்குறியா? 2,000 தண்ணி அடிக்கிறது. அவர் போடுறது ஷூ, கெமிக்கல் ஷூ 3 லட்சம் ரூபாய். அவர் போடுற சூட்டு ஜார்ஜியோ எம்பிரியோ சூட்டு, கூகுள் பண்ணி பாருங்க. 3 லட்சம் ரூபாய் ஒரு சூட்டு. 5 சூட்டு போடுறாரு ஒரு நாளைக்கு. மாற்றினே பாரு. இந்த சூட்டுக்கு 15 லட்சம். கண்ணாடி போடுறாரு. கண்ணாடி மே பேங்க் 32 லட்சம் ரூபாய் கண்ணாடி போடுறாரு. மூடோ வாட்ச் கட்டுறாரு. இதெல்லாம் போட்டுக்கிறது. இந்த மெடிக்யூர் பெடிக்யூர் தெரியுமா உங்களுக்கு? நம்மளுக்கு என்ன தெரியும்? அவர் எல்லாம் நான் மூஞ்சிக்கு மசாஜ் போட்டுக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது. அதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 84 கோடி ரூபாய் பில்லு கட்டுக்கிறேன். இதெல்லாம் பொய் சொல்றது. இதெல்லாம் கூகுள் பண்ணி பாருங்க. 84 கோடி ரூபாய். அது பண்ணிங்கன்னா ஒரு 5-6 சின்ன சின்ன பெண்கள் இவர் உட்கார வச்சு கட்டிங்கு, ஷேவிங்கு, ட்ரிம்மிங்கு, மசாஜிங்கு, லிப்ஸ்டிக்கு, ஃபேஷியல் இதெல்லாம் பண்றாங்க. அவர் உட்கார வச்சு இதெல்லாம் வாழ்க்கை எனக்கு சம்பளம் வாழ்க்கைக்கான சம்பளம் முடியாது. நீ என்ன சட்டம் இது? அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் பில் வேணுமா? இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் பில் கிக் அவுட் வேணுமா? செருப்புல அடி அந்த சட்டத்தை. மனித குலத்திற்கு விரோதமான சட்டம். இந்த மினிமம் வேஜ், பேமெண்ட் ஆஃப் வேஜ், ஈக்குவல் ரெமுனரேஷன், அப்புறம் போனஸ் டேக்ஸ், இது 4 சேர்த்து வேஜ் போடுது. கான்ட்ராக்ட் லேபருக்கு போனஸ் கொடுங்களா? கான்ட்ராக்ட் லேபருக்கு போனஸ் முடியாது. கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணி ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், சம வேலைக்கு சம கூலிக்கு. இப்போ ஃபேக்டரினா யாரோ சொல்றாங்க, பேசுறாங்க. டிரைவர் கான்ட்ராக்ட், அவுட் சோர்சிங், இன்சோர்சிங்,
அப்போ ஒரே ஸ்டேரிங், ஒரே படிப்பு, ஒரே வெஹிக்கிள் 12 இருந்தா 80,000, அவுட் சோர்ஸ் இருந்தா 15,000, இன்சோர்சிங் இருந்தா 10,000. இது என்ன இது? இவன் ஒரே மார்க்கெட்டில் தானே தக்காளி வாங்கணும், வெங்காயம் வாங்கணும், பூண்டு வாங்கணும், இல்லை வேற வேற மாதிரி. ஒருத்தருக்கு 80,000 கொடுங்க, ஒருத்தருக்கு 10,000 கொடுங்க. அப்போ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் 2525A ரூல்ஸ் என்ன சொல்லுது? ஒரே வேலை ஒரே சம்பளம். அப்ப அதெல்லாம் எடுத்துட்டு நீ எங்க சட்டம் எங்க ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்ன்றது எங்க? அப்ப தொழிலாளியுடைய கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு தொழிலாளி வாயில மண் ஊற்ற, வயிற்றுல புளிய. இது ஒரு அசிங்கமான அரசு. இது வேஜ் கோட் அது 1ஆம் தேதி அமலுக்கு வந்து நெகோசியேஷன், ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன், பேச்சுவார்த்தை, போராட்டம், கோர்ட்டு, கச்சேரி இல்லை. இப்போ லேபர் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டான். ஸோ லேபர் டிபார்ட்மெண்ட் there is no protective mechanism. உன்னை பாதுகாப்பதற்கான சட்டத்தை நொறுக்கி போட்டு பாதுகாப்பற்ற அரசு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இந்த கோடு 4 கோடுல கொண்டு வந்திருக்கான். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் பில்லை ஒட்டி நான் சொல்லியிருக்கேன். அந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல ஒன்று தொழில் தகராறு சட்டம், இந்த வேலை விட்டு நீக்கலாம், ரெட்ரென்ச்மெண்ட், லே ஆஃப், இல்லை பணி நீக்கம், பணி கொலை, எல்லாத்தையும் முடிச்சாங்க. ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஃபேக்டரியில. அந்த ஃபேக்டரிய வந்து லோடு இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, இப்போ கேஸ் இல்லை. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் லே ஆஃப் பண்ணோம். லே ஆஃப் பண்ணாக்கா 50% சம்பளம் கொடுக்கணும். 50,000 சம்பளம்னா 25,000 கொடுக்கணும். ரெட்ரென்ச்மெண்ட் ஆட்குறைப்பு செய்தால் அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இதில் 100 பேருன்ற கட் ஆஃப் 300 பேர் நோனம் வச்சுக்கலாம். அவன் ஃபேக்டரியை 299 தொழிலாளி தான் வைப்பான். ஒன்று கூடவே கூடாது. ஆனால் இது இந்த ஒரு பாக்கெட், இது எந்து, இந்த பாக்கெட்டு எந்து, இன்னொரு பாக்கெட்டு எந்து, இது எந்து, இங்கே ஒரு பாக்கெட் இருக்குது, இங்கே ஒரு பாக்கெட் இருக்குது. இதில் என்ன வச்சுக்கிறேன்? இது ஒன்று தான், இதில் கட்சி வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு இதெல்லாம் யாருது எந்த தானே. ஆனால் இல்லைன்னா பிபிஎல் டெலிவிஷன் கட்டலாம். இந்த கேபின் அது வந்து ஒரு தொழிற்சங்கம், அதுவும் எந்த அது 299 பேர். அதில் லைட்டு அதில் 299 பேர். அந்த மாதிரி 20 வைக்கலாம். இது எல்லாம் வேற வேற வேண்டாம். சட்டம் சொல்லி வேற வேற மூடிடுவான். நீ கூலி கட்டினா அதை மூடிடுவோம். லே ஆஃப் இல்லை, ரெட்ரென்ச்மெண்ட் இல்லை, யூனியன் இல்லை, ரெகுலரைசேஷன் இல்லை, வேலை பாதுகாப்பு இல்லை, சம்பள பாதுகாப்பு இல்லை, சமூக பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பற்ற ஒரு தொழிலாளி, நாதியற்ற தொழிலாளி. அரசுக்கும் தொழிலாளிக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த நாட்டில் 120 கோடி பேர் எப்படி வாழலாம்? ஏரோப்ளேன்ல போறாங்க. ஏரோப்ளேனுக்கும் 120 கோடி பேருக்கு சம்பந்தம் இல்லையா? இருக்கா? எல்லாம் ஏரோப்ளேன் போறீங்களா? ஏரோப்ளேனுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லை. பென்ஸ் காருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஆடி காருக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. காருக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. பெட்ரூம் தான் பெட்ரூம் இல்லை. வாஷ்ரூம் பாத்ரூம் இருக்கா? தொழிலாளி வீடு கட்டினாங்க, இதெல்லாம் வச்சிருக்கிறான். நீ கொடுக்குற சாடா சத்திர கூலி 10,000 8,000 இருப்பாங்க. பெட்ரூம், பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம் இதெல்லாம் வருமா? பிரியாணி தெரியாது, கபாபும் தெரியாது. இந்த காசுல போய்
வருஷம் இப்படிதான் இருக்கும். ஹிட்லர் இதைதான் பண்ணான், முசோலினி இதைதான் பண்ணான், இடி அமீன் கூட இதைதான் பண்ணான், ட்ரம்ப் கூட இதைதான் பண்றான், மோடி ஷா கூட இதான் பண்றாங்க. இதுக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை. ரீசெண்டா பட்ஜெட் வந்தது, 53 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட். தொழிலாளிக்கு ஒண்ணுமே கிடையாது. வேலை பாதுகாப்பு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, அவனுக்கு பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, எந்த சலுகையுமே இல்லை. எல்லாம் அம்பானி அதானிக்கு தான். 1,40,000 கோடி அப்படி சும்மா விட்டு விட்டாங்க. ரயில வித்துட்டான். ஏர்போர்ட்டே நமக்கு எதுவுமே இல்லை. ஏர்போர்ட் நான் 30 வருஷம் நான் தொழிலாளி பையன் தான். எங்கள் அப்பா ஆம்பூர் கேஜிஎஃப்ல கிரிவலிக்கு கொண்டு நானே ஏதோ பட்சியில் ஆயிரம். நான் 40 வருஷமா ஏரோப்ளேன் தான் பார்த்துருந்தேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம். அப்போ 40 வருஷத்துக்கு முன்ன போனா இந்த ஏர்போர்ட்ல இந்த டாய்லெட்ல வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளி, தூய்மை பணியாளர்கள் சொல்லலாம். நான் சொல்றது அழகுபடுத்தும் தொழிலாளி. ஏன்னா அதை அழகுபடுத்துறாங்க, இல்லைன்னா அசிங்கமா இருக்கிறது அழகுபடுத்துறது. தூய்மை பணியாளர்கள் அழகு பணியாளர்கள் சொல்றேன். அவன் ஜீன்ஸ் பேண்ட் போடுவான், டிஷர்ட் போடுவான், ரேபான் கண்ணாடி போடுவான், ஆனால் நல்லா சொல்லுவாங்க. இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு போனா அவன் பார்க்குறேன், கிழிஞ்சு போன பேண்ட்டை போட்டு 12 மணி நேரம் கப்பு சொல்லி வைக்கணும். இதுதான் டிஃபரன்ஸ். அப்பத்து நர்ஸ், ஏரோஸ்டஸ் சூப்பராக துணி போட்டுன்னு, லிப்ஸ்டிக் போட்டுன்னு, டப்பு புக்கும் போவாங்க. கொண்ட 35-40 வருஷத்துக்கு முன்ன இப்போ எல்லாமே ஸ்லிம், வயிற்று ஒரு ஜான் தான் வயிற்றுது. சம்பளம் 25,000 இருக்கும். இந்த கிரவுண்ட் ஸ்டாஃப் ஒரு ஏரோப்ளேன் போய் நின்னா 100 கணக்கான தொழிலாளர்கள், எல்லாம் சூத்திர பஞ்சங்க தொழிலாளர்கள். 15,000 16,000. ஆஸ்பத்திரியில் இப்போ நாங்கள் டயபெட்டிக் பேஷண்ட், பெங்களூரில் மணிப்பால் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு நாள் போனாங்க கோலம்லாம் போட்டுக்கிறாங்க. அவன் சிஸ்டர்ஸ் எல்லாமே, என்ன சிஸ்டர் பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், கலர்ஃபுல் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நர்சஸ் டே சார். ஓ, நான் பேஷண்ட் கொஞ்சம் மைக் கொடுக்குறோம். மைக் வாங்கி சிஸ்டர் கியூபால நர்ஸ் சம்பளமோ டாக்டர் சம்பளமோ ஒன்று, நீங்க டாக்டருக்கு 40 லட்சம் கொடுக்குறாங்க, 4,000 கொடுக்குறாங்க. 3 லட்சம் நோய்வாய்ப்பட்டா நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டாக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நாட் அப்படி இருக்குது சிஸ்டர். நீங்க சங்கம் வைங்க, போராடுங்க, அதுக்குள்ள செக்யூரிட்டி ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட், அவங்க உடம்பு சரியில்லை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. இந்த எல்லா கார்பரேட் ஹாஸ்பிட்டலும் நர்சிங் சம்பளம், டிரைவர்ஸ், போலீஸ்காரர் இப்போ வராங்க, அது கூட ஹோம் கார்டு கொடுத்துருக்காங்க.